திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, வேத மாணவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளனுடன் சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு பாடங்களும் உங்களுக்குள் மாற்றங்களை உண்டாயிருக்கும் என்று நம்புகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 4வது பாடமாக தேவன் நம்மை எப்படி தம்முடைய கிருபையினாலே ரட்சித்தார் என்பதை குறித்தும் நாம் எப்படி ஆரோக்கியமான உபதேசத்திலே நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். எது ஆரோக்கியமான உபதேசம், நாம் எந்த உபதேசத்திலே நடக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளிலே வேத வசன ஆதாரங்களோடு தெளிவாக நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு செய்தியும் கூட பசுமரத்திலே அறையப்பட்ட ஆணியை போல அது இருக்கிறது. எனவே உங்கள் இருதயத்தை திறந்து இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படுகிற ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்டு ரட்சிக்கப்படுங்கள், நித்திய ஜீவனுக்கென்று தகுதி பெறுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை படிப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் படிக்கிறோம். God's word is living and also powerful. தேவனுடைய வசனம் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. போன வகுப்பில் 2 முக்கியமான தலைப்புகளை நம்ம கவனித்தோம். ஒன்று, தேவனுடைய வசனங்கள் தேவ ஆவினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முழு வேதாகமும் தேவனுடைய ஆவினாலே பரிசுத்த மனிதர்களை கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட இந்த பைபிள் 66 புத்தகங்களை கொண்டிருக்கிறது. இதில் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டிலும் 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. இந்த 66 புத்தகங்களையும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 32 ஆசிரியர்களும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 8 ஆசிரியர்கள் மட்டுமே எழுதியிருக்காங்க. ஆக 40 பரிசுத்த மனிதர்களை கொண்டு நம்முடைய கையில் உள்ள இந்த பரிசுத்த வேதாகமும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தமது ஆவியை கொண்டு மனிதனை ஏவினார். அவன் ஏவப்பட்ட பொழுது அவன் எழுதுகிற வார்த்தைகள் அவனுக்கு விளங்காவிட்டாலும் அர்த்தம் புரியாவிட்டாலும் அதை குறித்து அவன் கவலையற்றவனாக தேவன் சொன்னவைகளை எழுதும் விரலாகவும் ஒரு மொழியாகவுமே அவன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறான். இதற்கான உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம வீட்டில் இருக்கிற நாயை நாம் ஏவனா நம்முடைய கட்டளைக்கு அது கீழ்ப்படுகிறது. அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. கொலை என்றால் குலைக்கும், கடி என்றால் கடிக்கும். அதே போல் நம்ம வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகளை, ஒரு 2.5-3 வயது குழந்தைகளை இதை போய் சொல் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சொல்லிடும். ஏன்னா அதுக்கு நன்மை தீமை தெரியாது. சொன்ன வார்த்தை பேசும் உதடுகளை மட்டுமே அது கொண்டிருக்கிறது. அது அறிவினாலே அது சோதிக்கிறது கிடையாது. அதை போல தேவ வசனத்தை எழுதின ஆசிரியர்களும் தேவன் சொன்னதை எழுதினார்களே தவிர அவர்களுக்கென்று தனியாக ஒரு அர்த்தம் கண்டுபிடித்து அவர்களுடைய விருப்பத்தின்படி இதை எழுதலாம், இதை எழுதக்கூடாது, இது தேவையில்லை என்ற எடிட்டிங் அவர்கள் செய்யவில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எழுதினார்கள். அடுத்தது, தேவனுடைய வசனங்கள் பைபிளில் ஜோடி ஜோடியாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு லாபம், அதுக்கு ஒரு பயன் என்னன்னு கேட்டால், ஒரு இடத்துல ஒரு வசனம் நமக்கு விளங்கலைன்னா இன்னொரு இடத்துல நமக்கு அது விளங்கும். ஒரு இடத்துல ஒரு வசனத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டா இன்னொரு இடத்துல அதை சரியாக புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கிறது. அதனால்தான் வேத வசனங்கள் அனைத்தும் ஜோடியாக இருக்கிறது என்று ஏசாயா 34:16 நம்ம படித்தோம். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று
என்ற வார்த்தையை இந்த பைபிள் முழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 46 இடங்களில் நீங்கள் படிக்கலாம். த மவுத் ஆர் காட் ஸ்போக்கன், தேவனுடைய வார்த்தையை தேவன் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தேவன் பேசினார், அதை மனிதன் எழுதினான். அதனால்தான் இதை தேவனுடைய வார்த்தைகள் என்று அழைக்கிறோம். இப்படி தேவன் நம்ம கொடுத்த இந்த வார்த்தைகளை பகுத்து படிக்க வேண்டும் என்றும் நாம் போன பாடத்தில் படித்தோம். பகுத்து படித்தல் என்பது வசனத்தை தூர எறிதல், கழித்து விடுதல், தாறுமாறாக்குதல் என்று பொருளில் இல்லாமல் பலி செலுத்தக்கூடிய ஒரு ஆட்டை முறையாக வெட்டி பலிப்பீடத்தில் வைப்பது போல தேவனுடைய வசனங்களை பகுத்து நாம் படிக்க வேண்டும். தேவனுடைய வசனமானது நம்முடைய கண்ணுக்கு புலப்படுகிறவைகளையும் கண்ணுக்கு புலப்படாதவைகளையும் புரிந்து கொள்ளும் சக்தியை பகுத்து படிக்கிறது மூலமாய் தேவன் நமக்கு தருகிறார். இதனால்தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய தேசத்தில் அக்கம் பக்கத்தில் ஒரு கூட்ட மக்கள் பரிசுத்த ஆவி குறித்து ஏராளமாய் பேசுகிறார்கள். அவர்களுக்கு வாயை திறந்தா பரிசுத்த ஆவி தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுடைய மனதில் தாறுமாறான ஆவி இருக்கிறது. அதை கொண்டு அவர்கள் தாங்கள் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவதாக நினைக்கிறாங்க. எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவனுக்கு சத்தியம் விளங்கும், வசனத்தை அவன் புரிந்து கொள்வான், தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடப்பான், அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருப்பான். ரட்சிப்பு கிடையாது, பரிசுத்த ஆவியிலே வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஆவியின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் தூரமாய் போன மக்கள் பரிசுத்த ஆவியின் பெயரால தாராளமாய் பொய் சொல்லவும், கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லவும், வியாபார நோக்கில ஆவியானவரை அவதூறு செய்யவும் ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு நாம் தொலைக்காட்சிகளில் கவனிக்கிற பாடல்களும் போதிக்கிறவர்களையும் அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவங்களுடைய பேச்சுகளை கவனித்தீங்கன்னா அதில் வெறும் தாறுமாறு தான் இருக்கு. அது புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியமாக அச்சடையாளங்களை காண்பிக்கவில்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 824வது பக்கம். கர்த்தர் அது நடுவிலே தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார், ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். இந்த வசனத்தில் ஏராளமாய் குடித்தவர்கள், ஏராளமாய் இறைச்சி தின்றவர்கள் வெறி கொள்வார்கள். அப்படி வெறி கொள்வது போல தாறுமாறான ஆவியை பெற்றுக்கொண்டு, இவ்வுலகத்தினுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு, நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக இருக்கிறது. அது சத்தியத்தின்படி இல்லை, அது முறைப்படுத்தப்பட்ட சத்தியத்தை காண்பிக்கவில்லை. அவர்களால் ரட்சிப்பையும் சபையும் கர்த்தருடைய பந்தியும் காண்பிக்க இயலாமல் போனது. அவர்கள் ஒரு வியாபாரிகளைப் போல, ஒரு துரோகிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்களின் தாறுமாறு ஆவியை நமக்கு காண்பிக்கிறார். ஏசாயா 28வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெரும் வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாகவும் மாயை மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறார்கள். அதாவது தாறுமாறான ஆவியை உடைய ஆளு வெறி கொண்டவனாக மரணத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கும் ஜீவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் பொய்யை பிணைந்து சத்தியத்துக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள்.
யோவான் 8:32 படிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கும் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் சத்தியத்தை பொய்யாக மாற்றி அவர்கள் வெறி கொண்டவர்களைப் போல அலைவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின்படி நடக்க விரும்புகிற மக்கள் பரிசுத்த ஆவியின்படி நடந்தால் மட்டுமே, பரிசுத்த ஆவியிலே வாழ்ந்தால் மட்டுமே நீங்கள் சத்தியத்தை சீராக பொருத்தி அதை படிக்க முடியும். 2 தீமோத்தேயு 1:7 நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் தேவனுடைய ஆவி எப்படிப்பட்டதாக நம்முடைய இருதயத்தில் இருக்குதுன்னா, பயத்தின் ஆவியாக இல்லையா. தேவனுக்கு நாம் பயப்படணும், உலகத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தை கண்டு நடுங்கி இந்த உலகம் போகிற போக்கில் அவங்களுக்கு பிரியமாக பேசக்கூடிய உதவிகள் நமக்கு தேவையில்லை. ஆகவே God has not given us the spirit of fear. பயப்படுதல் ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கல. மாறாக என்ன சொல்கிறார்? பலமும், இங்கிலீஷ்ல பவர், அன்பும் லவ், தெளிந்த புத்தி, full of understanding. சகோதரர்களே, தேவன் ஆவி நமக்கு தரும்போது அது பலமா இருக்கிறது, அது அன்பா இருக்கிறது, அது தெளிந்த புத்தியாக இருக்கிறது. தண்ணீர் கலங்கி இருந்தா நம்மால் குடிக்க முடியாது. அதுபோல கலக்கலான மனிதர்களாக கலகம் செய்கிற ஆவியோடு தேவ வசனத்தை எடுத்துக்கொண்டு தலை வால் தெரியாமல் ஒவ்வொன்றுக்கும் தங்களுடைய சொந்த நியாயங்களையும் சொந்த அறிவையும் அவர்கள் பயன்படுத்துவாங்க. அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்பதற்கு ஆதாரங்களை பைபிளில் இருந்து எடுத்து காண்பிப்பார்கள். ஆனால் அந்த வசனங்கள் இந்த மனிதனுடைய ஆதாரங்கள் அல்ல. அதனால்தான் எல்லாமே சபை தான், எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், யார் எப்படி இருந்தா என்ன என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள் எப்போதும் பரிசுத்த ஆவி குறித்து பேசுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் அது பலமுள்ள ஆவியாகவும் அன்பும் நிதானமும் தேவ சித்தம் செய்கிற ஆவியாகவும் நான் அவர்களிடத்தில் பார்க்கவில்லை. அது ஒரு கூச்சலும் குழப்பமும் வாந்தி பண்ணுகிற ஒன்றாகவும் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை மரணத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டது போல் இருக்கிறது. திரளான குடிவெறியன் அலற்றுவது போல அது இருக்கிறது. ஆகவே சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து பார்க்கிற ஒரு தேவதாசனுக்கு தேவன் தந்திருக்கிற ஆவி அது பயமற்ற விடுதலையின் ஆவியாக இருக்கிறது. அது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியாக இருக்கிறது. இப்பொழுது 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட, கவனிங்க, நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பரிசுத்த ஆவி தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டிய நற்பொருள் எது? அதான் ரட்சிப்பு, அதான் ஆரோக்கியமான சத்தியம். To keep the sound doctrine, to follow the salvation God has granted the Holy Spirit in our life. ஆகவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவிக்குள்ளே நீ காத்துக்கொள். சகோதரர்களே, சட்டம் அப்படின்னா ஆங்கிலத்தில் லா. சட்டம் ஏதாவது ஒன்று தான் செய்யும், 2 செய்யாது. ஒன்று விடுதலை செய்யும், இல்லைன்னா தண்டனை கொடுக்கும். சட்டம் அந்த மாதிரி தான். இப்போ தேவனுடைய வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆரோக்கியமான வசனத்தின் சட்டமாக இருக்குதாம். அதில் ஒன்றை கூட்டவோ
ஒன்றை கழிக்கவோ ஒன்றை தவறாக பேசவோ மாற்றி சொல்லவோ நமக்கு எந்த அதிகாரம் இல்லை. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் கை தூக்குவோம், எனக்குள்ள இருக்கிறார். அப்போ உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா ஆரோக்கியமான உபதேசத்தை, அந்த உபதேசத்தின் சட்டத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டுமே. அதை விட்டுட்டு உதட்டை காண்பிக்கிறாய், தரையில் விழுந்து பொருளுகிறாய், தாறுமாறாக பேசுகிறாய், சகல அக்கிரமங்களையும் நடப்பிக்கிறாய். பரிசுத்தாவின் அடையாளம் இல்லையே அது. பாருங்கள், 2 தீமோத்தேயு 1:13 நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும், கவனிங்க, என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின், கவனிங்கள், சட்டத்தை கை கொண்டிரு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. புதிய ஏற்பாடு ஒரு சட்ட புத்தகம். பவுலடியார் தீமோத்தேயுக்கு எதை சொன்னாரோ அந்த சத்தியத்தை, அந்த சட்டத்தை பரிசுத்த ஆவிக்குள்ள நீ காத்துக்கொள், அதை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் தேவன் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். தெளிந்த புத்தினா என்ன அர்த்தம்? பைத்தியம் போல் நடப்பதா? தெளிந்த புத்தி உள்ள ஆள் நிதானமாக, சரியாக, ஒழுங்காக நடப்பார். தெளியாத புத்தி, தெளிந்த புத்தி இல்லாத மனிதன் சரியா நடக்க மாட்டார், தவறா புரிஞ்சுக்குவாரு, இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லுவாரு, தன்னுடைய யோசனைகளை எல்லாம் அவர் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே இருப்பார். தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்ததுனால, வல்லமையை கொடுத்ததுனால, மனுஷனுடைய சூதும் வாதமான தந்திரங்களை தூக்கி எறிந்துவிட்டு சத்திய பாதையிலே நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14:6 அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். அன்பு சகோதரர்களே, சிம்சோன் என்ற மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்த போது கர்ஜிக்கிற ஒரு சிங்கம் அவனை எதிர்கொண்டது. ஒரே அடியிலே அவனை சாய்த்து விடக்கூடிய சிங்கம் அது. ஆனால் சிம்சோனுடைய கண்ணில அந்த சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தெரிந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி கிழிப்பது போல சிங்கத்தை 2ஆக 3ஆக கிழித்து போட்டான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான். அவனை கிழித்தெறும்படியான வல்லமையை தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். நியாயாதிபதிகள் 15:15 உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அதாவது சிம்சோன் கையில எந்த ஆயுதமும் இல்லை. பலம் வாய்ந்த பெலிஸ்தியர்கள் ஒரு பெரிய இராணுவமாக அவனை சுற்றி வளைத்து கொண்டார்கள். அவன் என்ன செய்வது என்று கீழே குனிந்து பார்த்த போது சில நாளைக்கு முன்னாலே செத்து போன ஒரு கழுதை, அந்த கழுதையினுடைய தாடை எலும்பு அதை கையில் எடுத்துக்கொண்டான். அந்த தாடை எலும்பை கொண்டு, அது ஒரு பட்டயம் அல்ல, அது ஒரு ஈட்டி அல்ல, அது ஒரு வெட்டு கருவி அல்ல, அந்த தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றான் என்று படிக்கிறோம். இதையெல்லாம் நாம் எல்லாரும் படித்து பார்க்கிறோம். அப்படியானால் நம் கையில் எந்த ஆயுதம் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, நமக்குள்ள யார் வாசமா இருக்கிறார் என்பது முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இறங்கினதுனால, பலமாய் அவன் மத்தியில் இருந்ததுனால 1000 பேரை கொல்வதற்கு ஒரு சாதாரண கழுதை என்னுடைய தாடை எலும்பு போதுமான கருவியாக இருந்தது. அவன் அந்த 1000 பேரை சாய்த்து விட்டான். எலும்பு சாய்க்கவில்லை, அவனுடைய கைகள் அதை சாய்க்கவில்லை, அவன் மீது பலமாய் இறங்கின ஆவியானவர் அதை செய்தார். நியாயாதிபதிகள்
16வது அதிகாரம் 3வது வசனம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியிலே எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைப்படிகளையும் பிடித்து தாழ்பாலோடு பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிராக இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதாவது பெலிஸ்தியர்களுடைய பட்டணம், அரணான பட்டணம், அதனுடைய மெயின் கேட், அது 100 பலச்சாலிகள் தூக்கி வைக்க வேண்டிய கதவுகள், அதை பூட்டி இருந்தாங்க. அந்த பூட்டோட அந்த தாழ்பாலோட அந்த மொத்த கதவையும் தன்னுடைய கைகளில் தூக்குனது மட்டும் இல்லை, தோளில் வைத்துக்கொண்டு உயரமான மலையின் மீது செங்குத்தான இடத்துல அவன் ஏறி போனான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையே அது. ஆவியானவர் இறங்கினார். அவனுக்கு அற்பமாக இருந்தது. அவ்வளவு பெரிய கதவும் நிலைப்படிகளும் தாழ்பாலும் ஒன்றையும் அவன் திறக்காம அப்படியே அசால்ட்டா தூக்கி கொண்டு போனான். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் உணர்வதற்காக இந்த 3 உதாரணங்களை சொன்னேன். அதாவது நீங்கள் போய் சிங்கத்தை அடித்து கிழியுங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் 1000 பேரை கழுதை தாடியால் கொல்லுங்கள், அல்லது பட்டணத்து வாசலை தூக்கி கொண்டு மலையின் மீது ஏறுங்கள் என்று நான் சொல்ல. உதாரணமாக இதை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில உங்களால் செய்ய முடியாத பணிகளை, தூக்க முடியாத எடையை, சுமக்க முடியாத பொருளை தாங்கும் சக்தியை தேவன் உங்களுக்கு தருவார். காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அதாவது அப்போஸ்தலர்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள், மீனவர்கள். ஆனால் படிப்பறிவு மிக்க பிரதான ஆசாரியன், பரிசேயன், வேதபாரர்கள் முன்னால அவர்கள் தேவனுடைய வசனத்தை தைரியமா எடுத்து பேசியதை கண்டபோது அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள அன்பு நிறைந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார், பகுத்தறிவை தந்திருக்கிறார். ஆகவே தான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நடக்கிற மக்கள் தேவனுடைய வசனத்தை சீராக புரிந்து கொள்ள முடிகிறது. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 8வது வசனம். வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்வாய் என்று நினைப்பாயே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எடுத்ததுக்கெல்லாம் அடித்தடி, எடுத்ததுக்கெல்லாம் சண்டையிடுதல் போன்றவைகளை செய்யக்கூடாது. மாறாக தேவ சித்தம் செய்து பரிசுத்த ஆவிக்குள்ள அன்புடனே வலிமையான வார்த்தைகளை கொண்டு நாம் நம்மை ஜெயிக்க வேண்டும், சமுதாயத்தை ஜெயிக்க வேண்டும், சாத்தானை தோற்கடிக்க வேண்டும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கத்தரால் வரும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்த வழக்கில் சிக்கினாலும், எந்த ஆபத்தில் மாட்டிக்கொண்டாலும், எந்த மனுஷர்கள் உங்கள் வாயின் வார்த்தையை பிடித்து கொண்டாலும் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். தேவன் எப்படி உங்களுக்கு விடுதலை தருவார்? பொறுமையினால, அன்பினால, தாழ்மையினால நீங்கள் ஆவிக்குரியவர்களாக தேவ சித்தம் செய்யும் போது, எனக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்கு, இந்த பட்டணத்தை நான் பிடித்து கொள்வேன்,
இந்த காசாவை பிடித்துக் கொள்வேன், இந்த யுக்ரைனை பிடித்துக் கொள்வேன் என்று இந்த உலகத்துக்குரிய அதிபதிகள் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஒரு பெரிய பட்டணத்தை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ முதல்ல பிடிச்சுக்க, உன்னை நீ காப்பாத்திக்க, நற்குணத்தில் வளர்த்துக்கொள்ளு, வெற்றியை தேவன் தருவார். இப்போ லாட்டரி விழுந்தது, லாட்டரி சீட்டுன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் விழாது, அது கோடியில் ஒரு ஆளுக்கு விழும். தேவன் என்ன சொல்றாரு, தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படும் போது உங்களுக்கான பதில தேவன் தருவார். அது உங்களுடைய மடியில விழுந்த ஒரு சீட்டை போல் இருக்கும். எவ்வளவு சிறந்த ஒரு பதில் பார்த்தீங்களா? ஆகவே என் அன்பு சகோதரர்களே, 2 தீமோத்தேயுல இதை தான் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது கவனிங்கள், நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தீங்கு அனுபவிக்கலாம் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை தருவார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடியதாக மாறும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியை ஆரோக்கியமான வசனத்தினாலே நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் கவனிங்க, நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அந்த நாள் மட்டும் தேவன் நம்மை காத்துக் கொள்வார். ஆகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be ashamed because you receive the great spirit and love and power and understanding. ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களிடத்தில் வாசமாக இருக்கிற அந்த நற்பொருளை, அந்த நித்திய ஜீவனை, அந்த வசனத்தை நீங்கள் அந்த ஆவினாலே காத்துக்கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவேற்ற இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஆரோக்கியமான உபதேசத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறீர், அன்பை தந்திருக்கிறீர், தெளிந்த புத்தியை தந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவினாலே எங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள்ளும் வல்லமை எங்களுக்கு தாரும். கேட்ட மக்கள் ஞானமடையவும் கீழ்ப்படியவும் உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர்,
சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.